கலந்த இப்ப ராக்கெட் கரெக்டா ஃபிட் ஆகுது. இயேசு 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 இப்ப பாடுறது ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. அப்படி வந்துட்டா தேவையானதான் அமைந்து இயேசு 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 இயேசுன்னு அவரை தேட தேடதான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் கூட கூட தான் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆரம்பிச்சேன், ரொம்ப ரசிக்கப்பட்டு நல்லா அப்பெல்லாம் எனக்கு இயேசு 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 லூசார் மணிக்கிறாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து அப்படி இருந்தனால ஏசப்பா நிறைய கொண்டு ஒட்ட வச்சார். லேண்டு, ஆத்துமாக்கம், பணம், இந்த காரு எல்லாம் ஒட்ட வச்சார். நல்லா உழைக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இயேசு விட்டுட்டு இப்போ ஆத்துமா, பெரிய சர்ச்சு ஆத்துமா, அது 1000 ஆத்துமா, 10,000 ஆத்துமா, ஆத்துமா கிடைக்கும். ஆத்மா பணம் முடியும், அதை பண்ணணும், சேரணும், இதை பண்ணணும், ஊழியம் ஊழியம் சபை கட்டடம் அப்படின்னு அதை முடிச்சிருந்தா ஏசு ஆப்பாயிட்ட. இப்போ எனக்கு நல்லா தெரியுது, அதெல்லாம் கலத்துற ஆத்துமா சோத்துமாடா, அதெல்லாம் குப்பை. கலந்த இப்ப ராக்கெட் கரெக்டா ஃபிட் ஆகுது. இயேசு 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 இப்ப பாடுறது ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. அப்படி வந்துட்டா தேவையானதான் வருது. ஆமென் சொல்லுங்க. அவரை முன்ன வச்சுட்டா மற்ற எல்லாம் வரும். ஆமென் சொல்லுங்க. நீங்க இதை விட்டுட்டு வேலை வேலை கம்பெனி சம்பளம் 1000 2000 செத்த கூலி தோண்டி போயிடுச்சுடும். இயேசு 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 இயேசுன்னு அவரை தேட தேடதான் உங்களுக்குள்ள விசுவாசம் வருது. விசுவாசம் கூட கூட தான் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இயேசுக்கு ஒருத்தன் வாரான், ஒருத்தன் வந்து அற்புதம் பண்ணான். அப்போ இயேசு கேட்கும், நீங்க மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். அதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷம் 17 கரெக்டாக நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் நோட்டையே படல, பரிசுத்த ஆவியானவர் நடத்துறபடி பேசிக்கிட்டு கத்த நல்லவர். 19 வருஷம் நல்லவர். இது ஒரு பெரிய சம்பவம். ஆனால் இப்போ வந்து கேள்வி தனித்து வந்து எல்லாத்துக்கும் தனித்து வந்து நீங்களும் வந்திருக்கீங்க, அதனால ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. தனித்து வந்து எல்லாம் சொல்லுங்க, அதை அதை சொல்லுங்க, அதை நீங்க அதை என்ன இப்ப பெந்தகோஸ்து சொல்லுங்க, அதைனா எதை? யாரு? பிசாசு. அவனுக்கு இதே தெரியும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆனா நம்ம ஆளுக்கு பிசாசு அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? தெரியும், ரொம்ப வச்சிருப்பான், அறுபது இருப்பான், பார்க்க 60 ரூபாய் இருப்பான், முட்டகரமான இருப்பான், பயமுறுத்துவான். அவன் இல்லை, பிசாசு அப்படி வர்றதே இல்லை. சில நேரம் நல்ல வெள்ளையும் சொல்லி போட்டு பைக்கோட தான் வருவான். இங்க பிசாசு யாருன்னு சொல்றாரு பார்ப்போமா? அதை எங்களால் ஏன் துரத்தி விடக் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு எதனாலதான் எல்லாம் சொல்லி எதனாலதான் சரி வாசி கடுகு விதை அளவுக்கு உங்களுக்கு சின்ன கடுகு விதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சின்ன தப்பாக்கள் இருக்கிறவங்க அது இதுதான் கடுகு. ஆனா அதை எடுத்து நிலத்துல போயிச்சா நிறைய விசுவாசத்தை பயன்படுத்துறதில்லை, செயல்படுத்துறதில்லை. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். என்ன செய்யும்? அப்புறம் போகும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா பிரச்சனையை பத்தி பேச மாட்டீங்க, உங்களை கண்டுபிடிச்சிடலாம். எப்படியா சார் இருக்கீங்க? அது எங்க சார் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் சொல்றீங்க. இது விசுவாசம் இல்லாத கேஸ், ஒரே குறை சொல்ற கேஸ். ஆனா விசுவாசம் என்ன தெரியுமா? பிரச்சனை இருக்கு சார், ஆனா ஆண்டவர் மாற்றுவார், நான் வெற்றி அடைஞ்சிருவேன். நல்லா பாரு, பிரச்சனையை பார்த்து பேசுறவங்க விசுவாசி, பிரச்சனையை பத்தி பேசுறவங்க விசுவாசி இல்லை. எப்படிங்களா? அப்படி பக்கத்துல இருக்காருங்க, பார்த்து பேசுறாளா? பார்த்து பேசுறாளா?
அதை பார்த்து பேசுறாளா? ஆமா, நீ அதை பத்தி பேசுறீங்கன்னா நீ விசுவாசி இல்லை, அதை பார்த்து போ அப்படின்னு சொன்னா போயிடும். ஆமென்.